எது கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ரூல்ட் அவுட்டா? என்னப்பா சொல்றீங்க? வணக்க மக்களே, நான் உங்க விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ரூல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி எது பேசிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு மேட்ச்ல. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்ல இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட்டா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து டெல்லியோட மேட்ச் வந்து நடக்க போகுது. சேப்பாக்ல மத்தியான மேட்ச். இந்த மேட்ச்சுக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து கிட்டத்தட்ட ஆட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு. அவர் கொஞ்சம் டல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரஸ் மீட் மாதிரி வைப்பாங்க. இந்த பிரஸ் மீட்ல வந்து மைக்கேல் ஹசி வந்து சொல்லியிருக்காரு. மைக்கேல் ஹசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் கோச். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நாளைக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா அந்த ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு மேட்ச் நடந்து பார்த்தீங்களா, அந்த மேட்ச்ல ருத்ராஜ் கெய்க்வாடோட எல்போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து டக்குன்னு வந்து பட்டிருக்கும். ஸோ அப்போ ஒரு இன்ஜுரி மாதிரி வந்து இருந்தது அந்த டைமே. பட் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேண்ட் எல்லாம் போட்டு தான் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து விளையாடினாரு. ஸோ அப்பயே வந்து ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் ஒரு 50 ரன்னு கிட்ட அடிச்சு கொடுத்துட்டு டீம் ஓரளவுக்கு சேவ் பண்ணிட்டு போனார் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ நாளைக்கு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெட் செஷன் மாதிரி வந்து வைப்பாங்க. அங்கே அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அங்கே அவர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து சொல்ல முடியும். ஸோ அதுதான் வந்து நாளைக்கு மேட்ச்சில் அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்ற டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எஸ் ஓகே, இப்போது ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை அப்படின்னா அந்த ஓப்பனிங்கில் வந்து என்ன நடக்க போகுது, என்னென்ன கொலாப்ஸ் வந்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு இது இருக்கும். அண்ட் கேப்டன் யார் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் நம்ம MS தோனி தான் வந்து கேப்டனா இருக்க போறாரு. இதை வந்து நம்ம ஹசியை வந்து சொல்லியிருக்காரு. ப்ராபப்ளி ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை அப்படின்னா MS தோனி தான் வந்து கேப்டன்சி எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யங் விக்கெட் கீப்பர் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஹசி. ஸோ தலையோட பேட்டிங்கு, தலையோட கேப்டன்சி, அதுவும் சேப்பாக்கில் பார்க்குறோம் அப்படின்றத வந்து சந்தோஷப்படுறதா இல்லை கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இன்ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் டல்லா இருக்காரு அப்படின்றத நினைச்சு சோகப்படுறதான்னு சுத்தமாக தெரியல. பட் இது ஒரு அஃபீஷியல் அப்டேட் தான். அண்ட் இன்கேஸ் நம்ம வந்து நாளைக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட பார்க்க முடியலன்னா அவருக்கு பதிலாக யார் வருவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து ஷேக் ரஷீதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷேக் ரஷீத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தாரு, நம்ம சேனலில் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டு லைக் ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி தான், அவரை மாதிரி தான் பேட்டிங் வந்து பண்ணுவார். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ராகுல் திரிபாட்டி அடிக்காத ஒரு சுச்சுவேஷனில், அங்கே ஒரு பவர் பிளேவை கொலாப்ஸ் ஆகிற ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பேட்டர் வந்து வேணும். இந்த நேரத்தில் திருப்பி என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கே அப்படின்னு தெரியல. நம்ம ஷேக் ரஷீதுமே வந்து அந்த டைம் வந்து போட்டிருந்தாரு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா அந்த டைமே வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் அப்போ அந்த ஒரு இன்ஜுரி அப்பவே வந்து சரி ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லைனா நீ தான்ப்பா வந்து ஆடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதான் அவரும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி எல்லாம் போட்டார். கிட்டத்தட்ட அவர் வந்து பிளேயிங் லெவனில் நாளைக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. 50% ருத்ராஜ் கெய்க்வாட், 50% வந்து ஷேக் ரஷீத். ஷேக் ரஷீத் யார் என்ன அப்படின்றத பற்றி நம்ம சேனல் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து கான்வே வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் போய்கிட்டு இருந்து, கான்வே வந்து வரப்போறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட அஃபிஷியல் பேஜ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு சின்ன ரீல் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. கான்வே வந்து அவர் ஒரு ரீல் மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ மேபி நாளைக்கு கான்வே வருவார் போல அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் நாளைக்கு ஓப்பனிங் பேரே வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் போல. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ராகுல் திரிபாட்டியுமே வந்து தூக்கிட்டு ஒரு ஷேக் ரஷீத் கான்வே வந்து ஓப்பன் பண்ண விட்டுட்டு ஒன் டவுன்ல வந்து ரச்சின் ரவீந்திராவை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா அந்த மாதிரி வச்சா மட்டும்தான் நாளைக்கு அந்த ஒரு பேட்டிங் ஆர்டர்லாம் வந்து ஓரளவுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லாத அந்த ஒரு டைம்ல வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன் டவுன்ல வந்து விளையாடுறாரு. அவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ஓப்பனராக இருந்திருக்கு, ஒரு ஓப்பனராக இருந்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அவர் வந்து ஒன் டவுனில் ஆடுறாரு, டீமுக்குள்ள என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் பீப்புள் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காரு ஹசீம் பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்ட்ராங்காக இருக்காரு, நான் ஒன் டவுனில் தான் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டவுனில் ஆட போகிறாரு அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு லாங் டேர்மாக அந்த ஒரு ஓவர்ஸ் மிடில் ஆர்டர்ஸை வந்து பர்ஃபெக்டாக பார்த்து அந்த மிடில் ஓவர்ஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணுறதுக்கு தான். ரெண்டாவது என்னன்னா, கொஞ்சம் ஏர்லி விக்கெட் விழுந்தாலும் அவர் வந்து போயிடுவார். நம்ம ராகுல் திரிபாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அடித்து ஆடுற பிளேயர், நல்லா அக்ரெசிவாக இருப்பார். ஸோ அவரோட விக்கெட் விழுந்தாலும் வந்து போவார். பட் ஸ்டில் எங்களுக்கு பவர் பிளேயில் வந்து கிளிக் ஆகலை, புரியுது. ஆனாலும் வந்து நாங்கள் ராகுல் திரிபாட்டியை பேக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி
சொல்லியிருக்காரு. கொஞ்சம் மேட்ச் வந்து ஆகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து என்னப்பா நாளைக்கு பிளேயிங் 11 வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் போலயே, எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது போலயே அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ நாளைக்கு கான்வே வராரா, ராகுல் திரிபாட்டி இருப்பாரா பிளேயிங் 11ல, ஷேக் ரஷீத் வருவாரா, இல்லை நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வருவாரா, ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லைனா கேப்டன்சி வந்து நம்ம MS தோனி வந்து பார்க்க போகிறோமான்றது சுத்தமாக வந்து தெரியல. எல்லாமே வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் ஸ்டில் ஒரு அஃபிஷியல் அப்டேட் அப்படின்னா அது மைக்கேல் ஹசி கொடுத்தது தான். அதை அப்படியே உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டேன். ஸோ அடுத்து என்ன வீடியோ போடணும், எந்த மாதிரியான கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.